ஒரு அழகான மலைகளும் அடர்த்தியான பசுமையான மரங்களும் இயற்கை எழில் நிறைந்த ஓர் ஊரில் ரங்கன் என்ற ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவனுக்கு விறகு வெட்டுவதைத் தவிர வேறு தொழில் எதுவும் தெரியாது. அதில் ரங்கன் சுறுசுறுப்பானவன். அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து காட்டுக்குச் சென்று தூக்க முடிந்த அளவுக்கு மரக்கிளைகளை வெட்டி எடுத்து வருவான். அவற்றை விற்று வீட்டுக்கு தேவையான பணத்தை தன் மனைவியிடம் கொடுப்பான். மனைவி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி குடும்பம் நடத்தி வந்தாள். அவனது மனைவியும் 2 குழந்தைகளும் இவனது உழைப்பை நம்பித்தான் வாழ்ந்து வந்தனர். நான் இன்னைக்கு மரம் வெட்ட காட்டுக்கு போறேன் என்றான் ரங்கன். இதை கேட்டதும் மனைவி அவனுக்கு தேவையான உணவுகளை தயார் செய்து கொடுத்தாள். அதை எடுத்துக்கொண்டு காட்டிற்கு கிளம்பினான். மிக நீண்ட தூரம் நடந்தான். காய்ந்த மரங்களை தேடிச் சென்றான். எங்கு தேடியும் ஒன்னும் கிடைக்கலையே. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அங்கே ஆற்றின் கரையோரமாக இருந்த ஒரு காய்ந்த மரத்தினை கண்டான். பிறகு தன் கோடாரியால் மரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டிருந்தான். அப்போது அவனது இரும்பு கோடாரி தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது. அவனால் கோடாரியை தேட முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு நீச்சல் தெரியாது. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக்கொண்டு கவலையோடு ஆற்றையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு வனதேவதையை மனம் உருகி வேண்டினான். அப்போது ஒரு வனதேவதை அவன் எதிரில் ஆற்றில் தோன்றியது. ரங்கனை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. என் தொழிலுக்கு மூலதனமான கோடாரி ஆற்றில் விழுந்துவிட்டது. என் பிழைப்புக்கு என்ன செய்வேன் என்று கூறி மேலும் பலமாக அழுதான். உடனே வனதேவதை கொஞ்சம் பொறுமையாக இரு, அழாதே என்று சொல்லி ஆற்றுக்குள் மூழ்கியது. சிறிது நேரம் கழித்து மேலே வந்த வனதேவதை ஒரு தங்கக் கோடாரியை எடுத்து வந்து ரங்கனிடம் கொடுத்தது. இது தங்கக் கோடாரி, இது என்னுடையது அல்ல என்றான் ரங்கன். ஓ, அப்படியா? இந்த கோடாரி உன்னுடையது இல்லையா என தேவதை சொல்லிக்கொண்டு மறுபடியும் ஆற்றில் மூழ்கி ஒரு வெள்ளிக்கோடாரியை எடுத்து வந்து ரங்கனிடம் கொடுத்தது. இது வெள்ளிக்கோடாரி, இதுவும் என்னுடையது அல்ல என்றான் ரங்கன். ஓ, அப்படியா? இந்த கோடாரி உன்னுடையது இல்லையா என தேவதை சொல்லிக்கொண்டு மீண்டும் நீரில் மூழ்கி ஒரு இரும்பு கோடாரியை எடுத்து வந்து கொடுத்தது தேவதை. இதுதான் என்னுடையது என்று நன்றி கூறி பெற்றுக்கொண்டான். ரங்கன் உண்மையை பேசியதால் மகிழ்ச்சியடைந்த வனதேவதை தங்கம் மற்றும் வெள்ளிக் கோடாரிகளையும் அவனிடமே கொடுத்து, இதை விற்று பிழைத்துக்கொள் என்று சொல்லி மறைந்து போனது. பிறகு 3 கோடாரிகளையும் எடுத்துக்கொண்டு ரங்கன் நேராக வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடம் ஆற்றில் நடந்ததை சொல்கிறான். பிறகு அருகாமையில் உள்ள கடைவீதிக்கு சென்று கோடாரிகளை விற்று அதில் வந்த பணத்தை வைத்து ரங்கன் பெரும் பணக்காரன் ஆனான். புதிய வீடு ஒன்றை கட்டினான். குழந்தைகளுக்கு புதிய ஆடைகளையும் வாங்கிக் கொடுத்தான். ரங்கன், மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர். கதை முற்றும். இக்கதையின் நீதி: உண்மை பேசியதால் ரங்கனுக்கு பரிசு கிடைத்தது. நேர்மையே வாழ்க்கையின் பெரிய செல்வம். இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் செய்து எங்களை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.